ரோட்டில் சுற்றி இந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்கிறேன், இது எப்படி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில எல்லாம் ஆடியன்ஸ் போட வந்தோடனே நான் ஆஃபு. ஏன்னா நான் இந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட விஷ்ணுக்கு தெரியும், நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்குறேன். என்னுடைய முக்கால்வாசி ஜேர்னி வந்து இந்த தேட்டரில் தான் இருந்திருக்கு. நான் நிறையா படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்குறேன், இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்குறேன். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு கனவா என்னன்னு தெரியல. சரி, ஒரு படம் நடிக்கிறோம், ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டோம். அண்ணன் வார்த்தை முதல்ல டிவியில் சொன்னார், ஹீரோவாக்குறேன் அப்படின்னோட நாங்கள் கதை சொன்னோம். அண்ணன்ட்ட அண்ணன் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்டா. நிறைய இன்னொரு ப்ரொடியூசர் வந்தாங்க, ப்ரோ வந்தாங்க, படம் பண்ணிட்டோம். பட் படம் பண்ணி இந்த 3 நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆள், காமன் மேனு. இவர் ஒரு சாதாரண டேரக்டரு, அவர் புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்து வந்து ஏன்னா அந்த கமலா தேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ போடும்போதே வந்து ஃபுல்லாகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருமே கலாச்சாங்க. பட் ஒரு சிலர் கலாச்சாங்க. பட் ஃபுல்லானோடனே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாமல், நிறைய தேட்டரில் பேனர், படம் ஓடுதுன்னே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினச்சிலாம் போயிடுறாங்க. பட் இவ்வளோ தரங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு 10-11 வருஷமா நான் பார்த்த தேட்டரில் என் படம் பார்த்தேன். அது பார்த்ததெல்லாம் தாண்டி நான் கீழே டிக்கெட்டு புக் பண்ணல. சரி, முதல்ல நம்ம யாருக்கா ஃபேமிலிக்கு ஒரு 30 டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண, அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம், நான் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டா, நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லாமல் இது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாதத்தோட நன்றிகள். அதெல்லாம் தாண்டி என் மேலே ஒருத்தர் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை வச்சார். நீ ஹீரோ ஆகலாம்டா, என்னால் முடியும்டா, நீ ஹீரோடா, நீ ஹீரோடா, ஹீரோடா, ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது. என்னடா நம்மளை போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்மளால இன்னும் இது அப்படி சொல்லிட்டே இருப்பேன். பட்டு இன்னைக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரோட்டில் சுற்றி இந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்கிறேன், இது எப்படி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா.